ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்கலான்னா, நம்ம வந்து ஜாம் 2020 பேப்பர் இருக்குது இல்லையா. ஸோ அதில் நான் எப்படி பிரிச்சுருக்கேன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 செக்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 7 செக்ஷனுக்குமே வந்து தனித்தனியாக, அதாவது இந்த 7 செக்ஷனுக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக கொஸ்டின்ஸை பிரித்து, இதில் எந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து, அதாவது வந்து ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து மட்டும் உங்களுக்கு வந்து 14 மார்க்ஸ் வந்திருக்கு. சரியா? இப்போது நம்ம இதில் என்ன பார்க்கலான்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 50 and 58 இந்த 2 கொஸ்டினை பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து 2 கொஸ்டினாக வந்து உங்களுக்கு நான் பிரித்து தரேன். சரிங்களா? அதுவும் வந்து ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். இந்த 4, 22, 23 இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்மளுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வெப்சைட் இருக்கும் இல்லையா, ஜாம் 2020 கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, இதுக்கான இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ, அந்த ஒரிஜினல் வெப்சைட்டில் உள்ள கொஸ்டின் பேப்பரோட லிங்க்கு. சரியா? நீங்கள் அதில் போய்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 4th கொஸ்டின் வந்து கரெக்டாக அதில் இருக்கும். நம்ம இப்போ எந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணுமோ, இப்போ நீங்கள் 50th கொஸ்டின்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அந்த 50th கொஸ்டின் அங்கே போய் இருக்கும், நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது. சரியா? இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள், 50th கொஸ்டின் வரும் பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது an ideal gas undergoes an isothermal expansion along the path AB, adiabatic expansion along BC, isobaric compression along CD, isothermal compression along DE and adiabatic compression along EA as shown in the figure. அந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ABCDEAன்னு இருக்குது. இப்போது இந்த கொஸ்டினில் ஃபுல்லாக படிச்சிடலாம், அதுக்கப்புறம் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து the work done by the gas along the process BC is 10 joules. The change in internal energy along the process EA is 16 joules. The absolute value of change in internal energy along the process CD. இதில் கடைசியாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், absolute value of the சேஞ்ச். அப்சல்யூட் வேல்யூனா என்னது? ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ இருந்து அதுக்கு அப்சல்யூட் வேல்யூனா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக எடுத்து எழுதணும், பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக அப்படியே எழுதுறது, அதாவது மேக்னிடியூட் மட்டும் எழுதுறது அப்சல்யூட் வேல்யூன்றது. ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அலாங் த ப்ராசஸ் சிடி. சரியா? இந்த கொஷினை பற்றி சில விவரம் என்னென்னா, இந்த கொஷின் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து கார்னாட் இன்ஜின் சைக்கிளில் உள்ள ப்ராப்ளம் மாதிரியே இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி கர்வ் தான் இருக்கும், ஏபிசிடி ஏ இருக்கும், அதாவது ஏபிசிடிஏ இருக்கும். ஆனால் இங்கே வந்து டிஇன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த பாட்டு தான் இந்த கொஸ்டினில் உள்ள சின்ன எக்ஸ்ட்ரா. மற்றபடி இது கார்னாட் இன்ஜினோட சைக்கிள் தான், இவங்க வந்து டிஇன்ற சைக்கிள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதாவது இந்த 50th கொஸ்டின்னு ஜாம் 2020 ஃபிசிக்ஸ் பேப்பரில் உள்ள கொஸ்டின் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டினை வந்து எப்படி ஆரம்பிக்கலாம், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து A to B வந்து ஐசோதர்மல், B to C வந்து அடியாபேட்டிக், C to D வந்து ஐசோபாரிக், D to E வந்து ஐசோதர்மல், E to A வந்து அடியாபேட்டிக் இல்லையா. ஸோ இதை வந்து நான் எழுதிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றதை ப்ராப்பராக எடுத்து எழுதணும். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்குதுன்றத ப்ராப்ளமில் தெரிஞ்சால் தான் அதை ப்ராப்பராக சால்வ் பண்ண முடியும் இல்லையா. சரி, இப்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கிவனில், ஒர்க் டன் ஃப்ரம் B to C ப்ராசஸ். பிலேருந்து சிக்கு போகும்போது, அதாவது பிலேருந்து சிக்கு வரும்போது ஒர்க் டன் வந்து 10 ஜூல்ஸு, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து 16 ஜூல்ஸ் இல்லையா. அதாவது 16 ஜூல்ஸ் வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து ப்ராசஸ் E to A, அதாவது இலேருந்து ஏ போகுது இல்லையா ஒரு ப்ராசஸ்ஸு, அதாவது இலேருந்து ஏ போகுது இல்லையா. ஸோ இந்த இதுக்கான ப்ராசஸ்க்கான சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து 16 ஜூல்ஸ். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து என்சிவி ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இனிஷியல்ன்றது ஐன்றது இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த ப்ராசஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ்,
அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து எங்கே போய் அந்த ப்ராசஸ் முடியுதோ அங்கே உள்ள ஃபைனல் டெம்பரேச்சர். சரியா? இது வந்து ஃபார்முலா இன்டர்னல் எனர்ஜிக்கு ஐடியல் கேஸ் கண்டிஷன்ஸில் ஐடியல் கேஸ் யூஸ் பண்ணும்போது. சரியா? சரி, இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்சல்யூட். இதை பாருங்கள், அப்சல்யூட்னா என்ன அர்த்தம்? இது அப்சல்யூட் சிம்பிளா? ஸோ அப்சல்யூட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ராசஸ் ஃப்ரம் C to D கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதில் பாருங்கள், நான் அப்சல்யூட்டு நான் என்ன தேவைன்றதையும் எழுதிடுறேன். அப்சல்யூட்டு நான் இப்போ உங்களுக்கு ஃபார்முலா சொன்னேன். ஸோ அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எடுத்து எழுதிடுறோம். NCV TD மைனஸ் TC இல்லையா? ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூட வந்து சில விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், A to B வந்து ஐசோதர்மல்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ப்ராசஸில் எல்லா இடத்துலையுமே வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு. அதாவது TAயும் TB இந்த 2 பாயிண்ட்லேயுமே கூட வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு. அதாவது ரெண்டுமே சேம். ஸோ அதை வந்து நான் எழுதியிருக்கேன், TA ஈக்குவல் டு TBன்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து D to E வந்து ஐசோதர்மல்னு சொல்லியிருக்காங்க. D to E வந்து ஐசோதர்மல்னால் டெம்பரேச்சர் D இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் E இல்லையா? ஸோ அதையும் நான் எடுத்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்னது, ஐசோபாரிக். அதாவது C to D வந்து ஐசோபாரிக். ஐசோபாரிக்னா என்ன அர்த்தம்? ஐசோபாரிக்னால் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ ப்ரெஷர் ரிலேஷன் போட்டோன்னா, அதாவது ப்ரெஷர் ரிலேஷன் வந்து கான்ஸ்டன்ட் வச்சா ஐடியல் கேஸ் ரிலேஷனை வச்சு நம்ம வந்து இதை சொல்ல முடியும். கரெக்டாக? இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம வந்து எடுத்து எழுதுகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு திங் நம்ம வேலை அதுதான். சரி, அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, ஒர்க் டன் B to C ப்ராசஸ் ஃப்ரம் B to Cயில் ஒர்க் டன் இன் அடியாபெட்டிக் ப்ராசஸ் வந்து ஃபார்முலா இதான். சரியா? ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் CV இஸ் ஈக்குவல் டு, இந்த பாருங்கள், CV ஈக்குவல் டு R டிவைடட் பை காமா மைனஸ் 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் ஃபார்முலா. ஒர்க் டன் ஃப்ரம் B to C அடியாபெட்டிக் ப்ராசஸ்க்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ அது ஈக்குவல் டு 10 ஜூல்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நான் இதை எடுத்து எழுதிட்டேன். R பை காமா மைனஸ் V வந்து CVன்னு எழுதிட்டேன் இல்லையா? இதிலேருந்து நான் இதை எடுத்து எழுதிட்டேன். ஸோ எழுதுனதுக்கப்புறம் நான் இதை ரீரைட் பண்ணி எழுதுகிறேன். இதை ரீரைட் பண்ணி எழுதுனேன்னா இது வருமா, NCV ஈக்குவல் டு 10 டிவைடட் பை TB மைனஸ் TCன்னு இது ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஆன்சரை கொண்டு வர ட்ரை பண்ணணும். சரியா? இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃப்ரம் ப்ராசஸ் E to A வந்து NCV அதே ஃபார்முலா தான். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த அதே ஃபார்முலாவை தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். சரியா? இது ஃபைனல் டெம்பரேச்சர், இது இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், அவங்க கொடுத்த கண்டிஷன், ப்ராசஸ் கண்டிஷன் படி TA இஸ் ஈக்குவல் டு TB. நான் இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்கள், TA வந்து TBன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அவங்க கொடுத்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி E to A ப்ராசஸ் வந்து 16ன்னு எழுதிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் TE ஈக்குவல் டு TD. ஸோ நான் இது இங்கே இருக்க TEயை TDன்னு எடுத்து எழுதிடுறேன். சரியா? சரி, இப்போ நம்மளுக்கு இந்த ரிலேஷன் இருக்குது. இப்போது நம்மளுக்கு என்ன வேலைன்னா, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த பாருங்கள், 16 ஈக்குவல் டு NCV TB மைனஸ் TDன்னு கிடச்சிருக்கு. இப்போது NCV இருக்க இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போது NCV இருக்க இடத்துல நான் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து இதில் போட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த ரிலேஷன் வருது. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சரியா? சிம்பிளிஃபை பண்ணால் கடைசியில் எனக்கு இது வருது. இப்போது இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா? இது கிடச்சிருக்கு இல்லையா? இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இந்த ரிலேஷன் வந்து வருது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தேவை, இங்கே பாருங்கள். இப்போது நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு இதுதான் தேவை. நம்மளுக்கு இதுக்காக இதை கண்டுபிடிக்கிறது தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அது வந்து NCV, அதாவது அப்சல்யூட் வேல்யூ NCV TD மைனஸ் TC இல்லையா? இப்போது நம்ம ஏற்கனவே இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சோம், NCV இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை TB மைனஸ் TC இல்லையா? இப்போது NCV இருக்குது. ஸோ இந்த NCV இருக்க இடத்துல 10 டிவைடட் பை TB மைனஸ் TCன்னு போட்டுறேன், ஹோலில் அப்சல்யூட் வேல்யூ. சரி, இதுதான் நம்மளுக்கு வந்து தேவையானது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா
நம்மளுக்கு ஏன்னா இங்கே 10 இருக்குது, இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்ச மாதிரி தானே. ஸோ நான் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு வந்து இந்த ரிலேஷனில் முடித்தோம். இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து இது மாதிரி கொண்டு வரேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபைனலாக என்ன இருக்குது, இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃபைனல் ரிலேஷனில் இருக்கா. ஸோ அது மாதிரி கொண்டு வந்துட்டேன். அதாவது -6/10ன்னு கொண்டு வந்துட்டேன். அதாவது இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இது தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அதை ஃபைனலாக நான் அது மாதிரி வர்ற மாதிரி நான் கொண்டு வந்தேன். சரியா? இதை சால்வ் பண்ணி இதை வந்து 10 இந்த பக்கம் கொண்டு போகிறது. இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது இப்படி இது வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் நான் இதை வந்து 2ஆக பிரித்து எழுதுகிறேன். அதாவது இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அடுத்த ஸ்டெப்பில். அப்புறம் இதை வந்து நான் 2ஆக பிரித்து எழுதுகிறேன். இந்த -16 TCயை வந்து 2ஆக பிரித்து எழுதுகிறேன். -6னும் -10னும் பிரித்து எழுதலாம் இல்லையா? ஸோ -10 நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அதுதான் இங்கே உள்ள 10 TC. இங்கே உள்ள இந்த பாருங்கள், இது 2ஆக பிரிச்சுக்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில் உள்ள -6 TC. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 TB கிடைக்குமா? 6 6ஐ காமனாக எடுத்தோன்னா இந்த ரிலேஷன் வரும், நம்மளுக்கு இது வரும். இப்போது ஃபைனலாக என்னாச்சு, நம்மளுக்கு என்ன தேவையோ அது அந்த ஆர்டரில் கொண்டு வந்துட்டோமா? ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து இதை பாருங்கள், இதுதானே நம்மளுக்கு ஃபைனலாக இருந்தது. ஸோ அப்சல்யூட் வேல்யூ 6/10. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து -6ல் வந்து இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா -6 ஜூல்ஸ். ஏன்னா இது மாடுலஸ் இல்லையா? அப்சல்யூட் வேல்யூன்றது மாடுலஸ் இல்லையா? ஸோ மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா இது வந்து பாசிட்டிவில் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 6 ஜூல்ஸ். சரியா? இப்போது உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது வந்து 58th கொஸ்டின். இந்த 58th கொஸ்டினோட நம்ம வந்து இந்த கொஸ்டினோட நம்ம வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். 58th கொஸ்டின். இப்போது இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 mole ஆஃப் ஐடியல் மோனோட்டாமிக் கேஸ் அட் ப்ரெஷர் P, வால்யூம் V அண்ட் டெம்பரேச்சர் T இஸ் எக்ஸ்பேண்டட் ஐசோதர்மலி டு வால்யூம் 4V. அதாவது வால்யூம் Vலேருந்து 4Vக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ஐசோதர்மலி. சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, தேர் ஆஃப்டர் த கேஸ் இஸ் ஹீட்டட் ஐசோகோரிக்கலி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அதாவது ஐசோகோரிக்கலினாவே கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ராசஸ் நடக்குன்றது தான் அர்த்தம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டில் இட்ஸ் ப்ரெஷர் பிகம்ஸ் P. அதாவது அதோட ப்ரெஷர் P வர வரைக்கும் அந்த ஐசோகோரிக்கலாக அந்த ப்ராசஸர் கேஸை ஹீட் பண்ணுறோம். அதாவது கேஸ் இஸ் ஹீட்டட் ஐசோகோரிக்கலி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் டில் இட்ஸ் ப்ரெஷர் பிகம்ஸ் P. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் P இஸ் த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் த டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் த ப்ராசஸ். 2 ப்ராசஸ் நடந்திருக்கு இல்லையா? இங்கே ஐசோதர்மல் ஒன்று, ஐசோகோரிக். அதாவது என்ன கேட்டிருக்காங்க, த டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் த ப்ராசஸ் இன் யூனிட்ஸ் ஆஃப் RT. இது ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் இல்லை, அதை நீங்கள் கவனிக்க வேண்டியது. இன் யூனிட்ஸ் ஆஃப் RT இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட என்ன கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில், ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னும் க்ளீனாக கொடுத்துட்டாங்க. சரி, இந்த பாருங்கள் இப்போ எப்படி சால்வ் பண்ணுறான்றதை பார்க்கலாம். இப்போது இந்த பாருங்கள், கொஸ்டின் 58ல் அவங்க கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1, அப்புறம் வந்து காமா, அதாவது மோனோட்டாமிக் கேஸோட காமா, அதாவது CP/CV ரேஷியோ வந்து 5/3. இது வந்து நம்மளுக்கு ஜென்ரலாகவே நம்மளுக்கு மைண்டில் இருக்கணும். நீங்கள் படிக்கும்போதே 5/3ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோனோட்டாமிக் கேஸுக்கு 5/3, டைஅட்டாமிக் கேஸுக்கு 7/5. சரியா? இப்போது பாருங்கள், கிராஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ தரலை. ஆக்சுவலாக இந்த ரேஷியோ வந்து நம்ம மோனோட்டாமிக் கேஸுன்றதை சொன்னனால இந்த ரேஷியோ எடுத்து எழுதிக்கிறோம். இது n=1ன்றது அவங்க கொடுத்துருந்தது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போது PV கிராஃப் இதுக்கு வரைஞ்சி பார்க்கலாம். அதாவது என்ன ஆகுது, ப்ராசஸ் வந்து ஏலேருந்து B, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐசோதர்மலாக வால்யூம் V. நான் இங்கே ப்ராக்கெட்டில் என்ன எழுதியிருக்கேன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்றத அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு வந்து P தெரியும், V தெரியும், T தெரியும். ஸோ இதனால் இதெல்லாம் வந்து இனிஷியல் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர்னால எழுதியிருக்கேன். இங்கே உள்ள ப்ராக்கெட்டில் என்ன தெரியும், இங்கே ப்ராசஸ் வந்து இங்கே Bன்ற பொசிஷனில்
வால்யூம் வந்து 4Vன்ற மட்டும் கொஸ்டினில் கொடுத்துருக்கனால நான் 4Vயை மட்டும் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஐசோகோரிக்கலினா கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ராசஸ் வந்து சிக்கு போயிடுது. அப்போ வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்னால இங்கே இருக்க 4V இங்கேயும் வந்துடுது. ப்ரெஷர் வந்து திரும்ப பழைய ப்ரெஷருக்கு வர வரைக்கும் அது ஐசோகோரிக்கலி ஹீட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ ப்ரெஷரும் வந்து பழைய ப்ரெஷரு, அதாவது இங்கே இருந்த ப்ரெஷரு திரும்ப இங்கேயும் வந்திருக்கு. இப்போது ப்ராசஸ் வந்து A to B வந்து ஐசோதர்மல், B to C வந்து ஐசோகோரிக். சரி, ஐசோகோரிக்னால் என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட் வால்யூம். இது வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இப்போது ரெண்டு ப்ராசஸோட டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்னா ரெண்டுத்தையும் சம் பண்ணணும். அவ்வளோதானே, டோட்டல்னால் சம் தானே. சம் அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும், டோட்டல்னு கேட்டால் அது வந்து சம்மேஷன் தான் இல்லையா, சம்மேஷன் தான். சரியா, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா இதில் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? when Q heat is given it is used, அதாவது கொடுக்குற ஹீட் வந்து ஒர்க் டன் ஆகும், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்காகவும் காசு ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலாக்கான அர்த்தம். அதாவது given heat is used to do work, then to increase or decrease its internal energy. சரியா, இப்போது இங்கே பாருங்கள், இப்போது QA to B ஃபஸ்ட்டு ப்ராசஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தேவை? Q டோட்டல் தேவை. Q டோட்டல் வந்து QAB ப்ளஸ் QBC இல்லையா. இங்கே பாருங்கள், QAB சமேஷ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி எழுதியிருக்கோம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி எழுதியிருக்கோம். இப்போது நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணோம், இதை கால்குலேட் பண்ணோம். பாருங்கள், ஆக்சுவலாக ஐசோதர்மலோட ஒர்க் டன் வந்து இது டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. நீங்கள் வந்து இதை எப்படி டிரைவ் ஆச்சுன்றதை நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா இது. சரி, இப்போது இன்டர்னல் எனர்ஜி வந்து இதான் ஃபார்முலா. நான் உங்களுக்கு போன ப்ராப்ளத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இல்லையா. இது வந்து ஃபைனலில், இது இனிஷியல் டெம்பரேச்சர். இப்போது ஐசோதர்மல் ப்ராசஸில் TB ஈக்குவல் டு TA, இனிஷியல் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு ஃபைனல் டெம்பரேச்சர். அதனால் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் AB ஈக்குவல் டு 0. ஸோ இது பாருங்கள், அப்போ வந்து இந்த டேர்ம் வந்து 0. ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். அதை பாருங்கள், QAB இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன், அதாவது VBன்றது ஃபைனல் வால்யூம், இது வந்து இனிஷியல் வால்யூம். ஃபைனல் வால்யூம் என்னது? 4ABயா 4VAவா? இது வந்து கொஸ்டினில் கொடுத்தது. அப்புறம் டிவைடட் பை இனிஷியல் வால்யூம். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒர்க் டனை கால்குலேட் பண்ணலாம். அதே போல் QABயும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்மளுக்கு இதான் QAB. சரியா, இங்கே வந்து கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து N is equal to 1 mole. ஸோ இங்கே N இருக்க இடத்துல நம்ம 1ன்றதை போடணும். சரியா, அடுத்து வந்து நம்மளோட வேலை வந்து QBC கண்டுபிடிக்கிறது. இங்கே QBC எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஐசோகோரிக்னால் சேஞ்ச் இன் வால்யூம் இருக்காது, அதாவது வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ சேஞ்ச் இன் ஒர்க் டன், அதாவது ஒர்க் டன் பை த சிஸ்டம் வந்து ஈக்குவல் டு 0. ஏன்னா இதுதான் ஒர்க் டனோட ஃபார்முலா. இங்கே வந்து V வந்து கான்ஸ்டன்ட்னால dV ஈக்குவல் டு 0. இந்த பாருங்கள், V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு dV ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அதனால் இங்கே dV ஈக்குவல் டு 0ன்னும் போது WBC ஈக்குவல் டு 0. ஸோ ஒர்க் டன் வந்து 0 இங்கே இந்த ப்ராசஸில். சரியா, இப்போ வந்து நம்மளோட வேலை வந்து ΔUBC இதை வந்து கால்குலேட் பண்ணுறது. நம்மளோட ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். TCயும் TBயும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இது நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் வந்து ஐடியல் கேஸ்னால நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து அட் பாயிண்ட் C, அந்த கிராஃபில் ஃபைனல் பொசிஷன் இருக்குல்ல Cன்ற பாயிண்ட்டு, அதாவது இந்த பாயிண்ட் இருக்குல்ல Cன்ற பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்டில் இருக்கிறத நம்ம ப்ராப்பராக அந்த பிளேஸில் நம்ம வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். அதாவது அட் பாயிண்ட் C PV கிராஃபில் பாயிண்ட் C இருக்க இடத்துல PC VC இஸ் ஈக்குவல் டு nRT TC இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரெஷர் என்னது? P தானே. VCன்றது என்னது? 4V.
ஸோ நம்மளுக்கு வந்து டிசிஇ இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இன் டேர்ம்ஸில் கால்குலேட் பண்ணியாச்சு. அதே போல் அட் பாயிண்ட் பி ஸோ இங்கே வந்து பிபி விபி ஈக்குவல் டு என்ஆர்டி டிபி இல்லையா? ஸோ இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் குழம்பவே வேண்டாம், அதுக்கு தான் நான் இங்கே எழுதிட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே என்னெல்லாம் தெரியும். பின்ற பாயிண்டில் நம்மளுக்கு வால்யூம் வந்து விபின்னு 4பின்னு தெரியும். ஸோ நான் வால்யூம் இருக்க இடத்துல 4பின்னு போட்டுடுறேன். சரியா? 4b போடலாம், கூட பிபியும் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து ப்ராசஸ் A to B வந்து ஐசோதர்மல் இல்லையா? ஸோ இந்த பாருங்கள், அப்போ என்ன எழுதலாம், ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு ஏன்ற பாயிண்டில் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், பின்ற பாயிண்டில் இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனு. ஸோ TA ஈக்குவல் டு டிபி இல்லையா ஐசோதர்மல் ப்ராசஸில். அதாவது இனிஷியல் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சரும் சேமாக தான் இருக்கும், ஏன்னா டெம்பரேச்சர் மாற போகிறது கிடையாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் PA VA ஈக்குவல் டு PB VBன்றது கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, பிபிக்கு TB ஈக்குவல் டு PB VB ஈக்குவல் டு NRன்னு இருக்கா? ஸோ இங்கே நம்ம என்ன எழுதலாம், PB VBன்ற இடத்துல PAVAன்றது எழுதலாமா? PAVAன்றது என்னது, இனிஷியல் இந்த பாருங்கள், PAVAன்றது என்னது, இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் இனிஷியல் வால்யூம் இல்லையா? ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது சப்ஸ்டிடியூட்டிங் 2 in 1 2ன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல ஈக்குவேஷனில் போன இதில். இந்த பாருங்கள், இது வந்து 2, இது வந்து 1. இங்கே 2 இருக்கிறதுல 2 எடுத்து 1ல் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது கிடச்சிரும், ஈக்குவேஷன் 5 கிடச்சிரும். அதுக்கப்புறம் 4 and 5 எடுத்து 3ல் போடுறோம். இது பாருங்கள், இதான 4 மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? 4ஐயும் 5ஐயும் எடுத்து 3ல் போடுறோம், இதான் 3 இல்லையா? போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால், அதாவது 4 and 5ஐ போட்டு 3ல் போட்டோன்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்து இது கிடச்சிரும். சரியா? அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல CV வந்து ஒரு மோனோட்டாமிக் கேஸுக்கு வந்து 3R/2. சரியா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போது அந்த CV ஈக்குவல் டு 3R/2 போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 9/2 nRT. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி n வந்து இங்கே நம்ம கொஸ்டினில் 1 mole. ஸோ அந்த 1 mole அப்படியே எழுதியாச்சு. ஸோ QBC இஸ் ஈக்குவல் டு 9/2 nRT. சரியா? இப்போது நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அது ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ப்ளஸ் செகண்ட் ப்ராசஸ். ஸோ இதை பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோமா, நம்மளுக்கு இந்த செகண்ட் ப்ராசஸில் இது, ஃபஸ்ட்டு ப்ராசஸில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ln of 4 வந்து 1.386. ஸோ இது ரெண்டுத்தையும் சம்மேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது கிடச்சிருது. அப்புறம் வந்து வேறு என்ன கால்குலேட் பண்ணணும். ஓகே, அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருந்தாங்க, ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் டு 2 decimal places. இங்கே பாருங்கள், இது டெசிமல் 1, இது டெசிமல் 2 இல்லையா? இது ரெண்டு டெசிமல் மட்டும் இருக்கிற மாதிரி இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது 3வது டெசிமல் இருக்கக்கூடாது, 2 decimal places இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 3rd டெசிமலில் உள்ள 6 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 5ஐ தாண்டி இருக்கனால, அதாவது 5க்கு 5, 6, 7, 8ன்னு இருந்தால் அதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட்டை நம்ம 1 இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது இது 6ன்னு இருக்கனால இதை வந்து 9ஆக மாற்றுறோம். சரியா? அதனால தான் என்ன எழுதியிருக்கேன்னா 5.89 அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே 8ன்னு போடல, 9ன்னு போட்டிருக்கேன், ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதே இந்த நம்பர் வந்து லெஸ் தென் 5ஆக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 432ஆக இருந்ததுன்னா இதை நான் 8ன்னே வச்சுருப்பேன். இதுதான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 5.89 RTன்னு கிடச்சிருக்கு. அவங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஆஃப் RTன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து நியூமரிக்கலில் கேட்டிருக்கனால நீங்கள் என்ன எழுதணும்னா 5.89 அப்படின்றத கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் டைப் பண்ணி கிளிக் பண்ணி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு 2 ப்ராப்ளம். தேங்க்யூ.